நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? அப்படி யாரு தாண்டா இவர் கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு முழு வீடியோவும் போய் பார்த்தா தமிழை கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா பேசுங்கன்னு ரிக்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த டிவிக்கு நிதி அமைச்சர் இப்படி கோவப்பட்டு பேசியிருக்காரு. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியல, ஹிந்தி தெரியல, மலையாளம் தெரியல, கன்னடம் தெரியல, தெலுங்கு தெரியல அப்படின்னு சொன்னாதான் அது கிண்டல். உங்களுக்கு தமிழ் தெரியலன்னு சொல்றாங்கன்னா அது குற்றச்சாட்டு. அதுக்கு நீங்க கோவப்படக்கூடாது, வெக்கப்படணும், அசிங்கப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும். ஆனா தூக்கு மாட்டிக்க கூடாது. ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. 30 வருஷம் எஜுகேஷனல் ஃபீல்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? தமிழ் ஒழுங்கா வரலையே. துபாயில போய் எருமை மேய்ச்சானா, அதை இங்க வந்து பெருமையா சொன்னானா? அப்படி இருக்குது. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. அன்பு, அமைதி, இரக்கம் இதெல்லாம் கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் கற்றுக் கொடுக்குதா என்ன? அப்போ இந்து மதமும் இஸ்லாமிய மதமும் வன்முறையை தூண்டி விடுதா? இங்கே எல்லா மதமும் அன்பை தான் போதிக்குது. மதங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் மட்டும்தான் வன்முறையை போதிக்கிறான். அன்பு, அமைதி, இரக்கம் இதெல்லாம் மதங்களை தூக்கி பிடிக்கிறோனால மட்டும்தான் காட்ட முடியுமா என்ன? மனுஷனா இருந்தாவே காட்டலாம். அதுக்கு முதல்ல மனுஷனா இருக்கணும். இதே கிறிஸ்தவ மதத்துல ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுங்கன்னு சொல்லுது. ஆனா நீங்க கட்டையை எடுத்துட்டு போய் உங்க சொந்த தம்பியை சொத்துக்காக அடிச்சீங்க. அப்ப எங்க போச்சு அந்த அன்பு, அமைதி, இரக்கம் இதெல்லாம்? சட்டமன்றத்தில் ஆக்ஷன் பண்ணலாம், அப்பாவை காணோன்னு சொல்லலாம், அதெல்லாம் கிண்டல் கிடையாது. தமிழை ஒழுங்கா பேசுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணா அது கிண்டலாம். தப்புனா திருத்திக்கணும். இப்படி திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. சட்டமன்றத்தில் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அத்தனை பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இவ்வளோ திமிரா பேச முடியுதுன்னா நாளைக்கு உங்க தொகுதியில இருந்து யாராவது ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து ஏதாவது ஒரு குறையை எடுத்து உங்க முன்னாடி சொன்னா காது கொடுத்து கேட்காம காது மேலேயே ஒன்று விடுவீங்க போலயே.